என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை அஷ்டமியினுடைய இந்த ஞாயிற்றுக் கிழமையில் உன் தாயானவள் வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரும். பல தடங்கல்கள் உன் முன்னால் நின்று இந்த தாயானவள் என்னை வணங்குவதை உன்னை தடுத்து நிறுத்தத்தான் செய்யும். அத்தனை தடங்கல்களையும் அத்தனை தடைகளையும் தாண்டி இன்று இந்த வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த நல்ல விஷயங்களையும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நன்மைகளை கொடுக்கிறேன் என்பதனை நீ சரிவர உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம்மை சுற்றியிருந்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நாம் சரியாக தெரிந்து கொண்டோமானால் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நம்மால் உறுதியாக உணர்ந்துவிட முடியும். அத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையுமே என் குழந்தை நீ ஒரு சேர மீட்டெடுத்து விட வேண்டும். தடங்கல்கள் எதனால் வருகின்றது, யாரால் வருகின்றது என்பதனை முதலில் அந்த குழப்பத்திற்கு பதிலை தெளிவு செய்து கொள். வராகியின் அருகில் ஒரு பிள்ளை வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு நல்லபடியாக மாறிவிடும். உனக்கு நல்லது நடந்தால்தான் அது மற்றவர்களுக்கு பொறுப்பதில்லை அல்லவா? எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ, எங்கே உனக்கு சந்தோஷம் கிடைத்து விடுமோ என்று சொல்லி இந்த பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் பல தடங்கல்களை நிச்சயமாக உருவாக்குவார்கள். அதை எப்படி உருவாக்க முடியும் என்று தானே கேட்கின்றாய்? என் குழந்தையே, என்னை நெருங்க முடியாதபடிக்கு தேவையில்லாமல் உன்னுடைய மனதிற்குள் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை கலைத்து கொண்டே இருப்பார்கள். நீ எதையுமே தெய்வத்திடம் கேட்கக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு தெய்வத்திற்கும் உனக்கும் இடையிலான இந்த பிணைப்பை அவர்கள் சோதித்து பார்த்து விடுவார்கள். அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் எனும் பொழுது சமயத்துக்கு ஒரு பேச்சு, சந்தர்ப்பத்திற்கு ஒரு நடிப்பு, நடிப்பவர்களிடம் சகவாசம் வைத்து கொண்டால் எல்லாமுமே சங்கடத்தில் தான் போய் முடியும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. இனிமேலும் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி வந்து நான் உன் கண் முன்னால் உனக்கு நிறுத்துகின்ற விஷயங்கள் எதுவானாலும் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தவறில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடத்தில் மட்டும்தான் காட்ட வேண்டும். உணர்ந்தவர்களிடத்தில் காட்டினால் மட்டும்தான் அதற்குரிய மதிப்பு கிடைக்கும். உணராதவர்களிடத்தில் அதை நீ காட்டினாயானால் நிச்சயமாக இந்த இடத்தில் காயப்பட்டு நிற்கப் போவது நீ மட்டும்தான் என்பதனை மறந்து விடாதே. இந்த இடத்தில் துன்பப்பட்டும் வேதனைப்பட்டு நிற்பதும் நீ மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலானது உனக்கு அஷ்டமி திதியோடு விடிந்திருக்கவில்லை. ஆனால் இன்று மதியத்திற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிக்கின்றதல்லவா? என் குழந்தையே, பொதுவாகவே உக்கிரமான தெய்வங்களை இரவு நேர வழிபாடு செய்வதுதான் நல்லது. அதுபோலத்தான் அஷ்டமி நாளில் கால பைரவரும் பிரித்யங்கரா தேவியும் இங்கு வந்திருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வருகின்றது. அப்படி பார்க்க போகும் பொழுதுதான் என் குழந்தையை, இன்று வளர்பிறை அஷ்டமியோடு கூடி வந்திருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை நாள் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன்.
ஞாயிற்றுக்கிழமை என்பது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடக்கும். எப்படி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தெய்வங்களை வணங்குவதற்கு உகந்த நாளாக இருக்கின்றதோ அதுபோலத்தான் ஞாயிற்றுக்கிழமையும் தெய்வங்களை உணர்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக அற்புதமான நாள். மற்ற நேரங்களில் எல்லாம் அங்கு செல்ல வேண்டும் இங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி எதையுமே நீ பெரிதாக எடுத்து கொண்டது கிடையாது. ஆனால் இப்பொழுது எல்லாம் தெய்வத்திற்கு நீ கொடுக்கின்ற முக்கியத்துவம் இப்பொழுது இந்த வராகி என்னை உன் முன்னால் நிற்க வைத்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். முன்பிருந்த சூழ்நிலைக்கும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிட வேண்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி நடக்கப் போவது அத்தனையும் உனக்கான மனமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றது. எங்கே நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை மாறிவிடும் என்ற அச்சத்தில்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த துரோகிகள் எல்லாம் வேண்டும் என்றே உனக்கு பல கஷ்டங்களை தர துடித்து விட்டார்கள். யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதே. தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பார்கள். முடிவில் நான் அப்பவே சொன்னேனே நீதானே கேட்காமல் இந்த விஷயத்தை செய்தாய் என்று உன் தலையின் மீது பாரத்தை போட்டுவிட்டு தப்பித்து கொள்வார்கள். இதுதான் உண்மையும் கூட. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய புரிதலை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது. எப்பொழுதும் தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக உன் தெய்வம் நான் காத்திருக்கிறேன். உனக்காக நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணை நிற்கிறது என்பதனை நீ மறக்காதே. அதுபோலத்தான் உன்னுடைய நம்பிக்கையும். அது எந்நாளும் உன்னோடு இருந்து விட்டால் அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் கூட நமக்கு கெடுதல் நடக்காது. தெய்வத்தின் மீது நீ கொண்ட பற்று உண்மை என்றால். என் குழந்தையே, வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் போலத்தான். நிறைய நிறுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். நிறைய வழித்தட மாற்றங்களும் சென்று கொண்டேதான் இருக்கும். விதவிதமான மனிதர்களோடு பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது சில நேரம் விபத்துகளும் கூட நடந்து விடுகின்றது. எல்லாவற்றையும் ரசித்து கொண்டே பயணிப்பதற்கு எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று நான் நிச்சயமாக உனக்கு இன்றே சொல்லிவிடுகின்றேன். இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையுமே அழகாக மாற்றுவதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தில் உன்னை யார் என்று நீ நிரூபிக்க வேண்டும். நீ செய்கின்ற நல்ல காரியங்களை உன்னை யார் என்று நிச்சயமாக நிரூபிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சில நேரங்களில் எல்லாம் நடக்கும்போது அந்த நேரத்தில் கால்களுக்கு கிடைத்திராத செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது கிடைத்தாலும் அது புண்ணியம் இல்லை அல்லவா? தேவைப்படும் பொழுது கிடைக்காத பணமும் பாசமும் எப்பொழுதும் அப்படித்தான். எதுவாக இருந்தாலும் தேவைக்கு அந்த நேரத்தில் கிடைக்காத பொழுது அதன் பிறகு அதைவிட பல மடங்கு அதிகமாக அது கிடைத்தாலும் அதனால் எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அது ஒரு பொழுதும் உனக்கு பலன் கொடுக்கப் போவதில்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். பணம் இன்று வரும், நாளை போய்விடும். ஆனால் என் குழந்தையே, நல்ல உறவும் நல்ல நட்பும் உன்னை விட்டு விலகினால் நிச்சயமாக ஒருபோதும் திரும்ப வந்து விடாது. பணத்தை சம்பாதித்து கொள்ளலாம் என்பதை நினைத்து
இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இனிமேல் எதற்கும் என் குழந்தை கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாதல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் நமக்கான விஷயங்களை தேடுகின்றோம். நமக்கான வாழ்க்கையில் நம்மை அத்தியாவசியமாக பல விஷயங்களோடு பின்னி பிணைத்தும் வேண்டும் என்றே பல விஷயங்களில் உன்னை நல்வழிப்படுத்தியும் இந்த வாழ்க்கை பல அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடத்தும். அதை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் அந்த நாள் உனக்கான நாளாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, பிறப்புக்கு தகப்பன் கொடுத்தது ஒரு துளி இரத்தம் மட்டும்தான். இவ்வளவு எலும்புகளும் நரம்புகளும் ரேகைகளும் எங்கே வந்தன என்று சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? மண்டை ஓட்டின் உள்ளே ரோமம் இல்லை. இந்த ரோமம் எப்படி வளர்கின்றது வெளியே? 9 ஒட்டடைகள் இருந்தும் காற்றில் உலாவிக் கொண்டே இருப்பது எல்லாம் எப்படி? இறைவனின் அஸ்திவாரம் என்னவென்பதனை கண்டு கொண்டாயானால் தெய்வம் என்னவென்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் என்ற அர்த்தம். தெய்வத்தினுடைய அன்பினை நீ பெற்று கொண்டதனால்தான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இது போன்ற சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வினோதமானது. பலவிதமான விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுக்கும். பலவிதமான மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் எப்பொழுதும் தெய்வங்களின் அருள்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனை உணர்ந்து மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். இனி எதற்கும் கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலைக்கும் மயங்காமல் இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான தருணங்களாக இருக்கும். இனி உனக்கான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் இந்த வராகி பல தடைகளை தாண்டி என் முன்னால் வந்து நிற்கின்ற என் பிள்ளைக்கு பேரதிசயத்தை வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பது உறுதி. நிச்சயமாக தெய்வத்தின் பாதத்தை சரணடைந்து விட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்ன நினைத்தாலும் அதுவெல்லாம் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும். உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நான் உறுதியாக உனக்கு கொடுக்க வேண்டும். இன்று நான் அதனை உனக்கு செய்து விடுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நடத்தி விடுகின்றேன். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு சரியான பதிலடியை நான் கொடுக்கின்றேன். அம்மாவினுடைய அன்பில் எப்பொழுதும் நீ பத்திரமாக இருக்கின்றாய். அம்மாவினுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ எப்பொழுதுமே சிறப்பான நம்பிக்கையை பெற்று கொண்டுதான் இருக்கின்றாய். இனிமேலும் எதற்காகவும் கலங்கி விடாதே. எந்த சூழ்நிலைகளையும் தாண்டி உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பு. இனி உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் ஒரு சேர உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சேர உன்னால் எல்லா உண்மைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியும். இனிமேல் நீ நடத்துவதை சரியாக நடத்திவிட்டால் இனி இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதங்களை நிச்சயமாக தந்துவிடும். தாயானவளின் அன்புள்ளம் உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் நிச்சயம் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது போல அவர்களின் சந்தோஷத்தை மீட்டெடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னை நம்பி என் முன்னால் நிற்கின்ற என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும். என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான
உறுதியான விஷயங்களை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிடும். நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.